ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனம் உடைந்து நிர்கதியாக நின்றபோது உன் கரங்களை இருக்க பற்றியவன் நான். தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். அடித்துக்கொண்டு உடலளவில் சண்டையிடுவதை நீ தவிர்த்துக்கொள். உன் வீட்டிலிருந்து 1 மைல் தொலைவில் உள்ள இடத்திலிருந்து உனக்கு நன்மை ஏற்படும். சிறிது உடல் உழைப்பு செய்தாலே போதும், உனக்கு முழுமையான லாபம் கிடைக்கும். என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. மழை வருவதற்கு முன்னர் எப்படி மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதை போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. என்னை நீ நம்புகிறாயல்லவா? என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவிமடுத்து எடுக்கிறாயல்லவா? அப்படியென்றால் உன்னை நம்பு. உனக்குள் தான் என் ஒளி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று நம்பு. அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும், அறிகுறிக்கும், தடங்கல்களுக்கும், எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தரக்கூடாது. அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என நினை. நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன். ஏமாற்றுவேன் என மட்டும் நீ நினைத்து விடாதே. என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்து விடாதே. கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும். இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும். கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவாகத்தான் தெரியும். பாபாவே கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பாய். நீ பயப்படாதே. என் பக்தருக்கு நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன். விரைவில் காப்பாற்றி விடுவேன். என் சொல்படி நீ நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து நீ விலகி இருப்பாய் என் தங்கமே. நானும் உன் கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் உன்னை நான் பாதுகாப்பேன். உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படப் போகிறது. உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேன். நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை. இருள் சூழ்ந்துதான் இருக்கும். ஆனால் அதில் உனக்கான பயங்கள், கலக்கங்கள் இருக்கலாம். உனக்கென்ற பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும். ஆனால் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன். இருள் என்பதால் உன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னிடத்தில்தான் இருக்கின்றேன். உன் பாதை, உனக்கான வெற்றி, இவையெல்லாம் உன் ஆன்மாவுக்கென்று எழுதி வைக்கப்பட்டது. உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் நீ இப்போது நெருங்கிவிட்டாய். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.